இங்க நம்ம ஹீரோக்கு புதுசா கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் விடிய காலம் யாரோ இவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நிறைய பெண்கள்லாம் விளக்கோட கையில தண்ணி சொம்போட நிக்கிறாங்க. இதனா பார்த்தா இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட ரொம்ப சண்டை போடுறா. ஏன்னா இந்த பொண்ணு சிட்டில ரொம்ப மாடர்னா வாழ்ந்த பொண்ணு. இந்த கிராமத்துல வந்து இவனை லவ் பண்ணி கட்டினால இந்த கிராமத்துல ஒரு பெண்கள் டாய்லெட் போறதுக்கு கூட ஒரு பாத்ரூமே இருக்காது. அதனால இந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே அந்த எல்லா பெண்கள் கூடயே காலையில போறா. இது ரொம்ப இவளுக்கு கஷ்டமா இருக்கேன்னு இவளோட ஹஸ்பண்ட் அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு ட்ரெயின் 10 நிமிஷம் நிக்குமா, அதனால அந்த ட்ரெயின்ல உள்ள பப்ளிக் பாத்ரூமை யூஸ் பண்ணிக்க சொல்றான். டெய்லியுமே அந்த ட்ரெயினு கிட்ட கூட்டிட்டு போய் 10 நிமிஷம் அந்த பாத்ரூமை யூஸ் பண்ணிக்க சொல்றான். ஒரு நாள் இந்த பொண்ணு பாத்ரூம் போயிட்டு வெளியில வரும்போது திடீர்னு அந்த ட்ரெயினை எடுத்துடுறாங்க. இதனா பார்த்தா அவங்க ஹஸ்பண்டும் பைக் எடுத்துட்டு வேகமா வரான். அந்த ட்ரெயின் உள்ள இருக்கிற அந்த ஸ்டாப்பிங் செயினை புடிச்சு இழுத்தனா அந்த ட்ரெயின் நின்றுன்னு சொல்றான். ஆனா இதனா தெரிஞ்சும் அந்த பொண்ணு இழுக்க மாட்டா. நான் எவ்வளவு நாள் தான் அந்த ட்ரெயின்லயே வந்து பாத்ரூம் போறது, எனக்கு கூச்சமா தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறேன்னு அந்த ட்ரெயின்லயே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறா. இதனா பார்த்தா இவனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க வீட்டுக்கு போனதும் உங்க வீட்டுல ஒரு பாத்ரூம் கொட்டு, அதுக்கப்புறம் நான் அங்க வரேன், அப்படி இல்லைன்னா நான் உனக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுறேன்னு சொல்றா.